ஸ்ரீ வைப்ஸ். இப்போ தான் நம்ம சேனல் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி இந்த கந்தசஷ்டி விரதத்தோட திருக்கல்யாண நாள், முருகருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகபெருமானின் திருக்கல்யாணம் என்பது கந்தசஷ்டி விரதத்தின் முடிவில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும். கந்தசஷ்டி விரதத்தை முறையாக கடைபிடித்து கடைசி நாளில் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வில் கலந்து கொண்டு திருக்கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளை கண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிறை பிரதமை முதல் சஷ்டி திதி வரையிலான 6 நாட்கள் கந்தசஷ்டி விரத காலமாகும். இது முருகபெருமான் சூரபத்மனை அழித்ததை கொண்டாடும் ஒரு சிறப்பு வாய்ந்த காலமாகும். கந்தசஷ்டி விரதத்தின் நோக்கம் சூரசம்ஹாரம் உள்ளிட்ட நிகழ்வுகள் இந்த நாட்களில் நடைபெறும். இந்த விரதத்தின் முக்கிய நோக்கம் முருக கடவுளின் அருள் பெறுவது ஆகும்.
முருகனின் திருக்கல்யாணம். கந்த சஷ்டி விரதத்தின் நிறைவின் போது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் மற்றும் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறும். சஷ்டி விரதம் இருப்போர் தினமும் முருகன் படங்களுக்கு பூஜை செய்து ஓம் சரவணபவ மந்திரம் அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்றவற்றை ஓதி வழிபடலாம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. திருக்கல்யாண உற்சவம் சூப்பராக பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இன்றைக்கி திருக்கல்யாணம் எடுக்கணும், முருகபெருமானோட திருக்கல்யாணத்தை நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஈகராக கிளம்பி நான் வந்துட்டு வேகமாக கோயிலுக்கு போனேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. நம்மளால் அந்த மண்டபம் இருக்கும் இல்லையா, அந்த கோவிலுக்குள்ளே அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. சரி, உட்காந்துருந்தவங்க தான் உட்காந்துருந்தாங்க, நின்னவங்களாச்சும் கொஞ்சம் வழி விடுவாங்கன்னு பார்த்தா சுத்தமாக இல்லை. எப்படா நம்ம வீடியோ எடுக்க போகிறோம், நேற்று சூரசம்ஹாரத்தை எடுத்தாச்சு, இன்றைக்கி கல்யாணத்தை எடுக்க முடியாத போல இருக்கே அப்படின்னு சொல்லி நான் அப்செட் ஆனேன். அப்புறம் டக்குன்னு ஒரு ஐடியா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் கெஞ்சி கூத்தாடி, எப்பா எப்படியாவது எனக்கு கிளிப்ஸ் வேணும், அந்த திருமங்கல்யம் வந்து தெய்வானைக்கு ஏறுறதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க உள்ளே இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் வந்து கேட்டு வீடியோ எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாய்ஸ்க்குலாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். பட் வந்து நம்ம கோவிலுக்கு வீடியோ எடுக்கணும்னு போயிட்டு, பட் நமக்கு வீடியோ எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு, ஆனாலும் நமக்கு வீடியோ எடுத்து நம்ம வீடியோ கிடைச்சதே ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த திருக்கல்யாண வைபவம் வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு வீடியோவில் எங்களோட எஃபோர்ட் எவ்வளோ இருக்குது, அந்த டைமிங் எவ்வளோ பார்க்குறோம், அந்த க்ரௌடாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்தாகணும் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இருக்கும். ஸோ வீடியோஸில் வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இனிமேல் நம்ம வந்து நிறைய கோவில் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஸோ நிறைய கோவில் பற்றின தகவல்கள் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து விரதம் இருந்தவங்களுக்கு எல்லோரும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் என்னென்னலாம் நினச்சி விரதம் இருந்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். See you all. Bye bye.